எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை போட்டு சேமியா பிரியாணி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இவ்வளோ சேமியா எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு ஆள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து கோதுமை சேமியான்னு சொன்னாங்க, அதனால் இந்த கலராக இருக்குதுங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. இந்த சேமியா போட்டு லேசாக ஒரு வறுப்பு வறுத்தரலாங்க. லேசாக ஒரு வறுப்பு வறுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேங்க. வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதுக்கு பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேங்க. அதுலேயே பிரிஞ்சி இலை, கல்பாசிலேருந்து அன்னாசி மொக்கு எல்லாமே போட்டு அரைச்சிருக்குதுங்க, பட்டை லவங்கத்துலேருந்து. அதனால் நான் வந்து பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துலைங்க. அப்படி இல்லைனாக்கா இதில் எண்ணெயிலேயே பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா போட்டு கூட வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணி கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இது இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. இது இப்போ வேகட்டும் கொஞ்சம் பச்சை பட்டாணி. இப்போ மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது இப்போ இந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. தக்காளி, பட்டாணி, வெங்காயம் எல்லாமே நல்லா வேகட்டுங்க, தண்ணி சுண்டுற வரைக்கும். இங்கே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்குறேங்க. தண்ணி காஞ்சிகிட்ருக்குது. இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இந்த வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரே கொதி தாங்க, கொதிக்கவே இல்லைங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அப்படியே வடிச்சிடலாங்க, போதும். தண்ணி சுண்டிடுச்சுங்க. இப்போ இந்த வடித்த சேமியாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேமியா வேகவே இல்லைங்க. போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே வடிச்சிட்டேங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சேமியாவில் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க ஒரு கிண்ணத்தில். இதை நல்லா கலக்கிட்டு சேமியாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் போட்டப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டேங்க. அது வீடியோவில் விடுபட்டுடுச்சிங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. புதினா தழை ஒரு 5-6 சேர்த்துக்கலாங்க.
கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் வருங்க. அவ்வளோதாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. சேமியா பிரியாணி தயாராகிடுச்சிங்க. பாருங்கள், பொல பொலன்னு இருக்குங்க. முட்டையும் நல்லா வெந்துடுச்சிங்க. இதில் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராட்டி எல்லாம் போட்டால் கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நான் பிரியாணி மசாலா தூளே சேர்த்துக்கிட்டேங்க. அது அது போட்டால் பிடிக்குனாலும் அதுவும் போட்டுக்கலாங்க அப்படியே கூட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுலேயே காய்கறிங்க கூட கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட பட்டாணி இருந்ததுன்னு பட்டாணி மட்டும் போட்டுருக்குறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.